கை வலிக்குதுன்னு ஓகேவா? நல்லா இருக்கீங்க. ஃபோன்லாம் எடுக்க மாட்டான். பாய் உங்க பேரு? பாய் கை காட்டுங்க. அவர் பேர் பாபா பாய் இல்லைங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு பாட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. ஐ மீன் இன்னைக்கு சண்டே, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே ஷேர் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்திலே ஃபேமஸாக இருக்க ஷா கேட்ரிங், ஐ மீன் பாஷா பாய் கேட்ரிங். எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்றது வழக்கம். ஸோ இன்னைக்கு பாஷா பாய் அவர் செஞ்ச பீஃப் பிரியாணி, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடி பிரியாணி செஞ்சிருக்காரு பாஷா பாய். பார்க்குறதுக்கே பயங்கர டெம்ப்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பீஃப்லாம் ரொம்பவே ஜூஸியாக, ரைஸ்லாம் நல்லாவே கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். பக்காவாக ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணத்தில் அந்த பந்தியில் சாப்பிடுவோம் அந்த ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இலை, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, வாழைப்பழம், முட்டை, அதோட பார்த்தீங்கன்னா பீஃப், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தில் சாப்பிட்ற ஃபீலை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக, அதோட டேஸ்ட்டு, ரைஸோட கன்சிஸ்டன்சி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த பாஷா பாயும் 100 பாயும் செஞ்ச பாசம் மலை அப்படியே பொழியுது. அப்படியே இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பாட் லஞ்ச், ஐ மீன் இந்த மாதிரி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.